ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் சுபாக்கிரோ லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் கடவுளை கும்பிட்டு கொண்டு இந்தியான் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் நான் நேரத்துக்கு எழும்பி என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையும் செய்து முடிக்கிட்டேன். என்னோட டே இன்றைக்கு 4 காலுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுது. நான் வளமையால் எல்லாம் வைக்கிறது 4 காலுக்கு கொஞ்சம் எழும்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏனென்றால் நைட் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது, பூசை முடிகிறதுக்கு நைட் 11 மணி ஆகிடும். அதுக்கு பிறகு தான் தூங்குறது. அதனால் மார்னிங் எழும்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலுமே பஞ்சியை பார்க்காம 4 காலுக்கு எழும்பிடுவேன். எழும்பி முழுகிட்டு ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடு வாசலை கூட்டிட்டு நானுமே ரெடி ஆகிட்டேன். அதுக்கு பிறகு தான் கதவை திறந்து வெளியே போயிட்டு வாசல் படியெல்லாம் மொப் பண்ணி விட்டுட்டு வெளியுமே சாணத்தால் மொழிகி விட்டேன் கோலம் போடுறதுக்காக. எங்களோட ஊரை பொறுத்தவரையில் சாணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதனால் டெய்லியுமே சாணம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இருந்தாலுமே காலம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது நான் முதல் நாள் நைட்டே எல்லாம் எடுத்து வச்சிருவேன். கோலம் போடுறதுக்கு முதல் அந்த இடத்த சாணத்தால் மெழுகிட்டு மெழுகி நேரத்துக்கு மேலே கோலம் போடுறது நல்லா. சாணம் இல்லாதாக்கள் மஞ்சள் தண்ணி தெளிக்கிட்டு கோலம் போடலாம். இங்கே சாணம் இருக்கிற வழியால் நான் சாணத்தால் மெழுகிட்டு அதுக்கு பிறகு கோலம் போட ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கு நான் போட்ட கோலம் கொஞ்சம் பெரிய கோலமாகவே போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு டைமே கொஞ்சம் கூட எடுத்துட்டுது. டைம் போனாலுமே இன்றைக்கு நான் போட்ட கோலம் கொஞ்சம் பெருசாகவும் அழகாகவும் இருந்தது. அதனால் எனக்கு மனசுக்கு நல்ல நிறைவாக இருந்தது. இப்போ ஒவ்வொரு கோலங்களை பெரிய பெரிய கோலங்களை போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் போட்டு கொண்டிருக்கிறேன். அடுத்த நாள் என்ன கோலம் போட போகிறேன்னு சொல்லி முதல் நாளே கொப்பியில் கீறி வச்சிருவேன். நேற்றுமே அப்படித்தான் கொப்பியில் கீறி வச்சுட்டு அதுக்கு பிறகு மார்னிங் கிளம்பி கோலம் போட்டேன். நல்லா கோலம் போடுறாக்கள் இந்த ஐடியா தேவையில்லை. ஆனால் என்ன மாதிரி இப்போ தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க, பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன கோலம் போட போகிறீங்களோ அதை முதல் நாளே நைட் ஒரு கொப்பியில் கீறி வச்சிங்களோ சொல்லி சொன்னால் அடுத்த நாள் அந்த கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கோலம் எல்லாமே நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி எடுத்ததான். யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த கோலங்களை கொப்பியில் கீறி வச்சுட்டு அடுத்த நாள் கொப்பியை பார்த்து நான் கோலத்தை போட்டுக்கொள்ளுவேன். கொப்பியில் கீறி வச்சுட்டு அடுத்த நாள் அந்த கோலத்தை நிலத்தில் போடுற நேரம் கோலமே நல்ல பெர்ஃபெக்டாக வருகுது. இதுவே டிரெக்டாக நிலத்தில் போடுற நேரம் கோலம் கொஞ்சம் சொதப்புது. இன்றைக்கு நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் இந்த வீடியோ ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். கோலம் ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே அவசரம் இல்லாமல் மெதுவாக போட்டு கொண்டிருக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வருகுது. அதை விட டைமுமே போகுது. டைம் போனாலும் பரவாயில்லை, கோலம் பெர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காகவே நான் பார்த்து கோலம் போட்டு கொண்டிருந்தேன். ஏனென்றால் யூடியூப்பில் வீடியோஸ் போடுற நேரம் கோலம் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் தான் வியூஸுமே போகும். அதை விட வாசலுக்கு நேர போடுற கோலம் பார்க்க அழகாக இருக்கணும். அழகாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த கோலம் போடுறதுல எந்த ஒரு பயனும் இல்லை. வாசலுக்கு கோலம் போட்ட முடியும் நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசி விட்டுட்டேன். அதுக்கு பிறகு கீழே உள்ள படிகளுக்குமே சின்னதாக கோலம் போட்டு விட்டுட்டேன். என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் நிலத்துக்கு மஞ்சள் பூசி இருக்க மாட்டேன். ஆனால் கட்டாயம் நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசணும். மஞ்சள் பூசி தான் கோலம் போடணும். நானும் இப்போ தான் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் உண்மையாலுமே இந்த மஞ்சள் பூசிட்டு இப்படி கோலம் போடுற நேரம் வீடுமே நல்ல மங்களகரமாக இருக்குது. வாசல்படி பார்க்கவே நல்ல நிறைவாக இருக்குது. வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, ஆனால் நேரில் பார்க்க உண்மையாலுமே மங்களகரமாக இருக்குது. நான் பூஜை எல்லாமே செய்து முடிச்சுட்டு அப்படியே நிலைவாசல் அடியிலேயே கொஞ்சம் நேரம் இருந்துருவேன். நிலைவாசல் அடியில் இருக்கிற நேரம் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்குது. நான் இப்போல்லாம் நிலைவாசலில் 10 நிமிஷம் இருந்துட்டு தான் அதுக்கு பிறகு என்னோடய வேலையில் செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வீட்டு நிலைவாசலை மங்களகரமாக வச்சுருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். எங்களை வீட்டு நிலைவாசல் இதுதான். ஸோ இருக்கிறத வச்சு நான் மங்களகரமாக வச்சுருக்கிறேன். சில பேருடைய நிலைவாசல் இதை விட இன்னுமே நல்லா இருக்கும். ஆனால் எங்களோட வீட்டில் எப்படி நிலைவாசல் இருக்கோ அதைத்தான் நான் மங்களகரமாக வச்சுருக்கேன். எனக்கு எங்களோட நிலைவாசலை மங்களகரமாக வச்சுருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான்.
இதை விட நான் அவங்கள நிலைவாசல் நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லி நான் பொறாமப்பட மாட்டேன். நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு எங்களோட நிலைவாசலை வந்து நாங்கள் மங்களகரமாக வச்சு கொள்ளலாம். எங்களோட வீட்டை எப்படி இருக்கோ அதைத்தான் வந்து நான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறேன். இதை விட சில தேவையான பொருட்களை மட்டும் நான் காசு இருந்தால் வாங்கி கொள்ளுவேன். அதை விட மேலதிகமாக நான் நிலைவாசலுக்குன்னு சொல்லி எதுவுமே செய்கிறதில்லை. நிலைவாசலில் மஞ்சள் தேய்ச்சி கோலம் போட்டு விட்டாலே நிலைவாசல் பார்க்க வந்து அழகாகத்தான் இருக்கும். இனிமேல் வாசல் படிகளில் வந்து இப்படியான கோலங்கள் போடலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இதுவுமே பார்க்க வந்து சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. இன்றைக்கி 4:15 எழும்பி பூஜை எல்லாமே செய்து முடிக்க 7:15 7:30 ஆகிட்டுது. நேற்று வந்து அக்காட மகளுக்கு வந்து கலை விழா, அதனால் வந்து என்னால் வீடியோ வந்து ப்ராப்பராக எடுக்க இல்லாமல் போயிட்டு, அதனால் நார்மலாக வந்து நான் போட்ட கோலத்தை மட்டும் என்னோடய நிலைவாசலையும் வந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருந்தேன்னா, ஷார்ட் வீடியோ போகிற அளவுக்கு லாங் வீடியோ வந்து வியூஸ் போகிறதில்ல. அதனாலேயே சம்டைம் வந்து நான் லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதில்ல. நேற்றுமே அதைத்தான் யோசித்தேன்னா, லாங் வீடியோ வந்து வியூஸ் போகிறதில்ல தானே, அதனால் ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லி, அதனால் ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு லாங் வீடியோ போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு வந்து டைம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் லாங் வீடியோ எடுப்பேன், அப்படி இல்லைன்னா ஷார்ட் வீடியோ எடுத்துருவேன். வாசற்படியில எல்லாம் கோலம் போட்டு முடிய நிலைவாசலுக்குமே மஞ்சள் பூசி விட்டுருந்தேன். அதுலேயுமே சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாம் வச்சு விட்டுட்டேன். நிலைவாசலில் விபூதி வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்ச பிறகு பார்க்க வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஒரு பூ டிசைனில் வச்சுருந்தேன்னா, அதே மாதிரி நிலைவாசல் படியிலையுமே சின்ன சின்ன பூ மாதிரி கோலம் போட்டு விட்டுருந்தேன்னா, வாசல் படிகளில் வந்து பெருசாக கோலம் போடையிலாது சின்ன சின்ன தான் எதுவும் போடையிலும், அதனால் வந்து சின்ன சின்ன பூவாக போட்டு விட்டுருந்தேன்னா அதுவுமே பார்க்க அழகாகத்தான் இருந்தது. நான் போடுற கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தட்ட கமெண்ட்ஸ் இருந்தால் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கும். ஒரு வீடியோ வியூஸ் போகிறதுலையும் கமெண்ட்ஸ் லைக்ஸ் வரலேயும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுற நேரம் அந்த வீடியோ வந்து நல்ல வரவேற்பு இல்லை, வியூஸ் போகாட்டிக்கு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோமே வியூஸ் போகுது இல்லையா சொல்லி அவைகளுக்கே ஒரு சலிப்பாக வந்துடும். அதுவும் இப்போ தான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இன்னுமே கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணித்தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எனக்குமே அப்படித்தான் கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு டைம் இல்லாத நேரத்துலையுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி போடுறோம், அப்படி இன்னும் வியூஸ் போகுது இல்லையான்னு சொல்லி. இருந்தாலும் இப்போ தானே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், உடனே வியூஸ் போகணும் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போ இல்லைன்னாலும் எப்பயாவது ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். நிலைவாசலுக்கு கோலம் எல்லாம் போட்டு முடிய உருளிக்கு வந்து தண்ணி ஊற்றி பூவுமே வச்சு விட்டுட்டேன். அதோட வந்து விளக்குகள் எல்லாமே கொண்டு வந்து வாசல்படியில் வச்சுட்டேன். நான் இப்போ வெறும் நிலத்தில் விளக்கு வச்சு ஏற்றுறதில்லை, ஒரு இலை வச்சு அதுக்கு மேலே சாணம் வச்சுத்தான் விளக்குகள் வச்சு இப்போ ஏற்றுறேன். வெறும் நிலத்தில் விளக்குகள் வைக்காமல் சாணத்துக்கு மேலே விளக்குகள் வைக்கிறது நல்ல மாமன்னு நானுமே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் இப்போ வந்து நான் சாணத்துக்கு மேலே வச்சு தான் விளக்குகள் ஏற்றுறது. முதல்ல பிள்ளையாருக்கு விளக்கெல்லாம் ஏற்றின பிறகு நிலைவாசலில் உள்ள விளக்குகளும் ஏற்றி விட்டுட்டேன். கோலம் போட்டு நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வைக்க இல்லையான்னு சொல்லி யோசிப்பீங்க. பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுருக்கிறேன், அதை வந்து ஷார்ட் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு முதல் அந்த வீடியோ வரும் ஷார்ட் வீடியோவாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிள்ளையாருக்கு பூஜையுமே செய்திருக்கிறேன். பிள்ளையாருக்கு பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிலைவாசல் பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல வந்து தீபாராத்தி காட்டுறேன். இது வழமையாக நான் செய்கிற பூஜை தான். இப்படித்தான் நான் வந்து நிலைவாசல் பூஜை வந்து செய்வேன். மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பூஜைகள் வந்து செய்கிற நேரம் வந்து மனசு வந்து லேசாகிடும். அது உண்மை தான். நான் வந்து என் சொந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். பூஜைகள் வந்து நான் செய்யாமல் இருக்கிற நேரம் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து பூஜையில் வந்து செய்ய வலிக்கிட்ட பிறகு ஏதோ மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்குது. தீபம் காட்டின பிறகு ஊதுபத்தி காட்டிட்டு சாம்பிராணியுமே காட்டி விட்டுட்டேன். அதுக்கு பிறகு கற்பூரமே காட்டிட்டேன். இப்படி தான் என்னோடய நிலைவாசல் பூஜை வந்து இன்றைக்கு இருந்தது. ஸோ என்னோடய பூஜை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் என்னோடய வீடியோ வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு என்னோடய கோலம் என்னோடய நிலைவாசல் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஃபைனலி என்னோடய நிலைவாசல் வந்து இப்படித்தான் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.